தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு நியூட்ரலான ஆண்டு, ஆனால் நன்மைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. வெளிநாடுங்கிறத விட இவங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரியான ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாங்க. இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. சிலர் வந்து ஒரு ஊர்லேருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி இன்னொரு ஊருக்கு மாறுவாங்க. அந்த மாதிரி இடமாற்றங்கள் ஏதேனும் ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? ஸோ இடமாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றிடலாம். ஆண்டினுடைய ஆரம்பமே விற்க முடியாத சொத்து பத்துக்களையும் விற்கிறதுக்கு பலன் சொல்றீங்க சார், வாங்குறதுக்கு சொல்றீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. கைகடிக்காம வருமான ஓட்டம் கிடைச்சிடும். அதாவது வளர்ச்சியும் கிடையாது, ஆனால் ஸ்மூத்தா நகரக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு தனுசுக்கு உண்டு. தனுசுனால எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி அது தலைகணம்னு சொல்ல முடியாது. நிறைய நாலேஜ் கெயின் பண்றவங்க லாஸ்ட் மினிட்ல போய் பரீட்சையில கோட்டை விட்டுருவாங்க. உடல்நிலையில அடிக்கடி தொந்தரவுகள் வரும். சரிங்களா? அது சிறியவர் முதல் பெரியவர் வரை எவரானாலும் சரி முருகர் தான் வழிபடணும். அது நீங்கள் குளத்துக்குள்ள தரையில் மேலே எங்கே பறக்கிற நிற்கிற எப்படி வேணா வழிபட்டுங்க. முருகர் வழிபாடு சிறப்பு. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, மலை மீது குன்றின் மீது அமர்ந்த குமரனின் தலத்திற்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த பிறக்க போகிற 2026ஆம் ஆண்டு தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு நியூட்ரலான ஆண்டு, ஆனால் நன்மைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நியூட்ரலுங்கிறதோட ஒரு படி கூடுதலான நன்மைகளை பெறுகிற ஆண்டு. சரி, நம்ம ஒன்றுன்னா என்ன நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் அமைப்பாக திருமண அமைப்பு. ஆண்டுடைய பிகினிங்கே கல்யாணத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சரிங்களா? கெட்டி மேலே சத்தம் கேட்கறதுக்கான ஒரு அற்புதமான ஆண்டு. ராசிநாதனே 7ல் போய் அமர்ந்து வலுவாக இருக்குது அப்படி. சரிங்களா? என்ன கொஞ்சம் பொண்ணு பார்க்குறதுல அலைச்சல் ஏற்படும். ஆனால் ராசிநாதன் 7ல் இருக்கிறதுனால இவங்க தான் கொஞ்சம் மெனக்கட்டு தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் பொண்ணு கிடைக்கும், தப்பு கிடையாது, தேடலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ கல்யாணத்திற்கு சிறப்பு. கல்யாணம் ஆகிட்டு பல பேர் பஞ்சாயத்தில் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுடைய மன வாழ்க்கைலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். புயல் காற்று வீசிக்கிட்டு இருந்ததுங்க, இப்போ தென்றல் காற்று வீசலனாலும் நம்ம ஊர் காற்று நார்மலாக வீசுதுங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிரும் மன வாழ்க்கையில். ஸோ ரொம்ப முக்கியம். ஏன்னா தனுசுக்கு கோட்சார் ரீதியாக எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட மன வாழ்க்கை கொஞ்ச நாளாவே சரி கிடையாது. அது இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆயிரும், பயப்பட வேண்டாம். அதனை அடுத்தது அந்த கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம்னு இந்த கம்பைண்டாக சேர்ந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு ப்ரக்ரஸ் இருக்கும் இந்த காலகட்டம். அதுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. வெளிநாடுங்கிறத விட இவங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரியான ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாங்க. இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. சிலர் வந்து ஒரு ஊர்லேருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி இன்னொரு ஊருக்கு மாறுவாங்க. அந்த மாதிரி இடமாற்றங்கள் ஏதேனும் ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? ஸோ இடமாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றிடலாம். சரிங்களா? உறவுகளை தவிர அது எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு சிறப்பாக அமைகிறது. அதேபோல் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சொத்து அதை விற்கணும், இந்த சொத்தை விற்றுட்டா என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவேன், இந்த சொத்தை விற்றுட்டா கடன் அடிச்சு ரிலீஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற, ஆனால் விற்க மாட்டேங்கிறதுங்க அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. ஆண்டினுடைய ஆரம்பமே விற்க முடியாத சொத்து பத்துக்களையும் விற்கிறதுக்கு பலன் சொல்றீங்க சார், வாங்குறதுக்கு சொல்றீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ஏதாவது நெருக்கடியை தீர்க்கறதுக்கு ஒன்று கை மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கை கொடுக்கும். சரிங்களா? அதற்கு இது ஒரு சிறப்பான ஆண்டு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சகோதர உறவுகளுக்கு இடையில ஏதாவது பங்காளி சண்டைகள்லாம் போய்கிட்டு இருக்கு, இல்லை அது தொட்டு பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அது முடிவுக்கு வருது இல்லை, இவங்க பிரச்சனையை பேசி பைசல் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? அந்த உறவுகள் நெருக்கமாயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். இவங்களுக்கு எங்கிருந்து உதவி கிடைக்கும்னு தெரியாது. அப்பப்போ சில நெருக்கடிகளில் மாட்டுவாங்க. அந்த நெருக்கடியிலிருந்து வெளில வர்றதுக்கு திடீர்னு உதவிகளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நெருக்கடியோ அந்த அளவுக்கு உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டவன் இருக்கான். ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டு தனுசுக்கு இந்த ஆண்டு. சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. வேலை இல்லாத நண்பர்களுக்கு சூப்பரான வேலைன்னு சொல்ல முடியாது, வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை அப்படியே எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகிறது நல்லது. கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் வேலைகள், அது பின்னாடி பார்ப்போம். ஆனால் கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு மூவ் ஆயிடணும். தொழிலை பொறுத்த மட்டிலும் பெரிய வருமான ஓட்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் கைகடிக்காமல் வருமான ஓட்டம் கிடைச்சிடும். அதாவது வளர்ச்சின்னு கிடையாது, ஆனால் ஸ்மூத்தாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு தனுசுக்கு உண்டு. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம். ஸோ ஓவராலாகவே இவங்களுக்கு இந்த இடங்கள்லாம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் அப்படியே அழகாக நகர்ந்து வந்துடுவாங்க. கண்டிப்பாக சார்.
சரி, இப்போ தனுசு ராசிக்காரங்க 2026ல் இருந்தாலும் இதுலலாம் கொஞ்சோண்டு கவனமா இருங்க அப்படின்னா அது என்ன விஷயம்? முதல் விஷயம், தகப்பனாருடைய உறவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க, அல்லது தகப்பனார் டிஸ்டர்ப் ஆவார். ஸோ உறவு வைஸ் தகப்பனார் அமைப்புகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கல்வியில படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல, அது பள்ளிக்கூடமானாலும் சரி, ஹையர் எஜுகேஷன் ஆனாலும் சரி, கொஞ்சம் டல் அடிச்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கு முக்கிய காரணம் அதிமேதாவித்தனம். சரிங்களா? ஏன்னா தனுசுனால எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி, அது தலைகணம்னு சொல்ல முடியாது. நிறைய நாலேஜ் கெயின் பண்றவங்க லாஸ்ட் மினிட்ல போய் பரீட்சையில கோட்டை விட்டுருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் படிப்புல டல் அடிக்கிற காலகட்டம். படிப்புல கொஞ்சம் பார்த்துருக்கணும். பொருளாதார ரீதியா இது பெரிய வளர்ச்சிக்கான காலம் இல்ல. இயல்பா நகர்ந்துக்கிடலாம். அதனால பெரிய அளவு முதலீடுகள் போடாம ஆல்ரெடி என்ன போயிட்டு இருக்கோ அதை அப்படியே மூவ் ஆன் பண்றது நல்லது. சரிங்களா? அகலக்கால் வச்சா மட்டும்தான் போட்டதை எடுக்க முடியாம கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும். அதனால பெரிய அளவில் அகலக்கால் வச்சிடாதீங்க. ஒர்க்கை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் எப்பவுமே ப்ரெஷராக தான் போகும். ஏன்னா சனியின் பார்வை 10ஆம் இடத்திற்கு ஆண்டு முழுக்கவுமே உண்டு. சரிங்களா? அதனால இது ஒரு சிறப்பான காலகட்டம்ல ஒர்க்கில் ஏதாவது ஒருத்தர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் தாண்டி பல்ல கடிச்சு எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி பஞ்சு நிலாக்கு பேசிட்டு நகர்ந்து வந்துடணும். சரிங்களா? இவன் என்ன சொல்றது, நான் என்ன சொல்றதுன்னு உயர் அதிகாரிகிட்ட வரைஞ்சு கட்டிட்டு போனீங்கன்னா மறுநாள் வேலை போயிடும், வேலை கிடைக்காது திரும்ப. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகள் வரும். சரிங்களா? அது சிறியவர் முதல் பெரியவர் வரை எவரானாலும் சரி, அப்பப்போ உணவு பழக்கவழக்கத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கும். வாரம் செவ்வாய்க்கிழமை வர்ற மாதிரி வாரம் தலைவலி வருதுங்க சார், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி வேற எங்கேயும் கவனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். வேலையும் தகப்பனார் உறவும் ஆரோக்கியமும், இந்த 3ல் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சரி, இப்போ வந்து இந்த 2026ல் தனுஷு ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கும் சரி, அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகணும்னாலும் சரி, அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? இறைவன் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. நீங்கள் யாராவது இந்த பழனி, திருத்தணி, இந்த மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் அதாவது நீங்கள் முருகர் தான் வழிபடணும். அது நீங்கள் குளத்துக்குள்ளே, தரையில், மேலே எங்கே பறக்கிற நிற்கிற எப்படி வேணால் வழிபட்டுங்க. முருகர் வழிபாடு சிறப்பு. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, மலை மீது குன்றின் மீது அமர்ந்த குமரனின் தலத்திற்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா அங்கே வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அது நல்ல ஏற்றம் தரும். சரி, இந்த 2026ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் தனுஷு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னா அது எவ்வளோ சார்? 60% நன்மை, 40% சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும். குறிப்பாக தொழில் ஆரோக்கிய அமைப்பில். சரிங்களா? 2026ஆம் ஆண்டு தனுஷு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.